الرحمن الرحيم. عن أبي سعيد الخدري رضي الله تعالى عنه قال: غزونا مع رسول الله صلى الله عليه وسلم ب16 مضت من شهر رمضان فمنا من صام ومنا من أفطر. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்திலையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்திவிக்கக்கூடிய பாக்கியத்திலையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையானவர்கள் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். முழுமையானவர்களே, வந்துருங்கள முன்னாடி அதற்கு அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. கஸவுனா மஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் ஒரு யுத்தத்திற்கு சென்றிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து ஒரு யுத்தத்திற்கு போயிருந்தோம். அது 16 மதத் மின் ஷஹ்ரி ரமதான். அது ரமதானுடைய 16 நாட்களை அடைந்த தினம். ரமதானுடைய 16வது நாளை அடைந்த நாள். ஃபமின்னா மன் ஸாம வமின்னா மன் அஃதர். எங்களில் சில பேர்கள் நோன்பை விட்டிருந்தோம், சில பேர் நோன்பு நோட்டிருந்தோம். சில பேர் நோன்பு வச்சிருந்தோம், சில பேர் நோன்பு விட்டிருந்தோம். فلم يعب الصائم على المفطر ولا المفطر على الصائم. நோன்பு வைத்தவர் நோன்பு வைக்காதவரையும், நோன்பு வைக்காதவர் நோன்பு வைத்தவரையும் எந்த குறையும் யாரும் சொல்லிக் கொள்ளவில்லை. நோன்பு வச்சிருந்தவங்க நோன்பு வச்சிருந்த அவங்க வேலையை பார்த்துக்கிட்டாங்க, நோன்பு வைக்காதவங்க நோன்பு வைக்காம அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்க. ஏன்பா நோன்பு வைக்கல அப்படின்னு கேட்டுக்கல, ஏன்பா நோன்பு வச்ச அப்படின்னு கேட்டுக்கல. அவரவர்கள் அவருடைய பணிகளை செய்துட்டு இருந்தாங்க. யாரும் யாரையும் என்ன குறை சொல்லிக் கொள்ளவும் இல்லை. என்ன இப்படி நோன்பு வைத்துக் கொண்டு யுத்தத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை அதற்கு அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தரக்கூடியது முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அதற்கு ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீ சஃபரின் ஒரு பயணத்தில் இருந்தாங்க. ஃபரஆ ஸிஹாமன், ஒரு கூட்டத்தார்களை பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கூட்டம் ரஜுலன், ஒரு மனிதரை சூழ்ந்து இருந்தது. அந்த கூட்டம் ஒரு மனிதரை சூழ்ந்து இருந்தது. அந்த மனிதருமோ அது துல்லில அலை, ஒரு மரத்தினுடைய நிழலுக்கு கீழே அமர வைக்கப்பட்டு அவரை சூழ்ந்து ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தார்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அவர் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார். மகாதா, இவர் யாரு, என்ன ஆச்சு? மகாதா, இவர் யாரு, என்ன ஆச்சு இவருக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேட்டாங்க. அப்ப எல்லோரும் சொன்னாங்க, கால ஸாயிமுன் யா ரசூலல்லாஹ், அவர் நோன்பு வச்சிருக்கிறாரு, பயண களைப்பில் மயக்கமடைந்து இருக்கிறார். மரத்தினுடைய நெல்லில் அவருக்கு ஆசுவாசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மினல் பிர்ரி அஸ்ஸௌமு ஃபிஸ் ஸஃபர்.
பயணத்தில் நோன்பு வைப்பதனால் எந்த நற்பெயர்களும் கிடையாது, நன்மை கிடையாதுன்றாங்க. இவ்வளவு களைப்பா, இவ்வளவு சிரமமா, இவ்வளவு பிரச்சனையா? உடலுக்கு உபாதை என்றால் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. நோயாளி பயணத்தை மேற்கொண்டால் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அவர் பயணி. அல்லாஹ்வே நமக்கு சலுகையை கொடுக்கும் பொழுது இவ்வளவு சிரமமும் இவ்வளவு கஷ்டமும், இதுக்கெல்லாம் நன்மை இருக்கா அப்படின்னா நன்மை இல்லையே. இவ்வளவு கஷ்டத்திற்கும் சிரமத்திற்கும் நன்மை கிடையாது. இதுக்குதான் நன்மை, நோம்பு நோட்டுறதுக்கு தான் நன்மை. அல்லாஹ்வே நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். நோம்பு விட்டுக்கோங்க, வேறு நோட்ல நோம்பு வச்சுக்கோங்க அப்படிங்கிற சலுகையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கலைப்பு, இந்த கஷ்டம், இந்த சிரமத்திற்கு நன்மை இருக்கா அப்படின்னா கிடையாது. ஆனா அந்த நோம்பு வச்சான்ல, அதுக்கு நன்மை உண்டு. இவ்வளவு சிரமத்திற்கும் இதற்கெல்லாம் நன்மைகள் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். குன்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு சேர்ந்து நாங்கள் எல்லாம் இருந்தோம். ஃபிஸ் ஸஃபரி, ஒரு பயணத்தில். ஃபமின்னா அஸ்ஸாயிம் வ மின்னா அல் முஃப்திர், சில பேர் நோம்பு வச்சிருந்தாங்க, சில பேர் நோம்பு விட்டு இருந்தாங்க. ஃபனஸல்னா மன்சிதன் ஃபி யௌமி ஹார், கடுமையான சூடு, கடுமையான வெப்பம். கடுமையான வெப்பத்தின் காரணமாக ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய பயணத்தில் ஒரு இடத்தில் தங்குவதற்காக வேண்டி இறங்கினோம். கடுமையான சூடு, பயங்கரமான வெப்பமா இருந்துச்சு. அதை தனித்துக் கொள்வதற்காக வேண்டி, ஒரு நிழல் ஆறுவதற்காக வேண்டி அந்த பயணத்தை இடையிலே ஒரு இடத்துல தங்கணும். அதில் நோன்பு வைத்தவர்கள் எல்லாம் ரொம்ப பலகீனமா உட்கார்ந்துட்டாங்க. நோன்பு வச்சிருந்தவங்கலாம் பலகீனமா அப்படி உட்கார்ந்துட்டாங்க. நோன்பு வைக்காதவர்கள் எல்லாம் என்ன பண்ணுனாங்க அப்படின்னா, டென்ட் அடிச்சாங்க. எல்லாரும் தங்குறதுக்கு டென்ட் அடிச்சாங்க. வாகனங்களுக்கு எல்லாம் தண்ணீர் புகட்டினாங்க. ஒட்டகத்துக்கு தண்ணி, குதிரைக்கு தண்ணி, வாகனங்களுக்கு தண்ணீர் புகட்டினார்கள், டென்ட் அடிச்சாங்க. மற்ற வேலைகளை எல்லாம் நோன்பு வைக்காதவர்கள் பரபரப்பா செஞ்சுக்கிட்டாங்க. நோன்பு வச்சவங்கலாம் அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. فقال رسول الله صلى الله عليه وسلم, صلى الله عليه وسلم சொன்னாங்க, ذهب المفطرون اليوم بالاجر, நோன்பை விட்டவர்கள் நன்மையை தட்டி விட்டு சென்றார்கள் அப்படின்னா. நோன்பு விட்டவங்க நன்மை தட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா. ஏன்? நோன்பு வச்சவங்களுக்கு நன்மை, நோன்பு வச்சதுக்குண்டான நன்மை அவர்களுக்கு உண்டு. நோன்பை விடுவதற்கு அனுமதியை அல்லாஹ் கொடுத்ததுனால அந்த அனுமதியை பெற்றுக்கொண்டு சென்று அடிச்ச நன்மை, வாகனங்களுக்கு தண்ணி போடுறது, மற்றவங்களுக்கு ஹிதமத் செய்த நன்மைகள் எல்லாம் யாருக்கு கிடைக்கல? நோன்பு வச்சவங்களுக்கு கிடைக்கல. அந்த நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்காமல் இவர்கள் இந்த நன்மையை தட்டி சென்று விட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நோன்பு பயணத்தில் விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த விரும்பினால், நேற்று ஒரு ஹதீஸ் பார்த்தோம்ல, விரும்பினால் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள், விரும்பினால் என்ன பண்ணுங்க, நீ நாடினால் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். என்ன பண்ணுங்க, நீங்க நாடினால் நோன்பை விட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தின் போது நோன்பு வைப்பதற்குண்டான பர்மிஷனை நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்கிறாங்க. அதை பின்பற்றிக் கொள்ள வேண்டும். மற்ற காரியங்கள் செய்யும் போது அதற்குண்டான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய செய்தி. வல்லுநர்